Hello students, welcome back to my channel. So இந்த வீடியோல 12th standard and 11th standardக்கான computer science ரெண்டு ஸ்டாண்டர்டுக்குமே இருக்குது. So 12th standard and 11th standardக்கான computer science half yearly exam question paper தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. very இம்பார்ட்டன்டான ஒரு மாடல் question paper. So ஒரிஜினல் மாடல் question paper கவர்மெண்ட் உடைய அஃபிஷியல். So இதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். நான் மத்தியானம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 24 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வெறும் டாப் 24 கொஷின்ஸ் 5 மார்க்கில் வந்து நான் சொல்லியிருப்பேன். யாருக்குன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு டாப் 28 கொஷின் 28 கொஷின் சொல்லியிருப்பேன். ஸோ அதிலிருந்து கேட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அதுக்காகவும் இந்த வீடியோ அண்ட் என்னென்ன மோரோவர் 2 மார்க் 3 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ புக் பேக் ஒன் வேர்டை நல்லா படிச்சுங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் புக் பேக் ஒன் வேர்டு தான் கேட்பாங்க. மற்ற இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினா 15ல் ஒரு 11 கொஷின் 10 கொஷின் தான் புக் பேக்கு. பேலன்ஸ் 4-5 கொஷின்ஸ் புக் இன்சைடு. இதே மேத்தமெட்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 20ல் ஒரு 13 கொஷின் தான் புக் பேக்கை கேட்பாங்க. 5 கொஷின் 7 கொஷின்ஸ் இருக்குன்னா புக் இன்சைட் கேட்பாங்க. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 14 கொஷின் வரைக்கும் புக் பேக் தான். 1 or 2 கொஷின்ஸ் தான் புக் இன்சைடு. ஸோ ப்ளீஸ் புக் பேக் கொஷினை தரவாக படிச்சுக்கோங்க. மாடியிலேருந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால அந்த பஸ்ஸு சவுண்டு கேட்கும். இவங்க தோலை தாங்க முடியலை. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் புக் பேக் ஒன் வேர்டை தரவாக படிச்சுக்கோங்க. இப்போ 12th பாருங்கள் 2 மார்க் 3 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு இம்பியூர் ஃபங்க்ஷன், நேம் ஸ்பேஸு, டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் இன் பைத்தானு, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. நான் கொஷின் பேப்பரை வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணியிருக்கேன். DCL கமெண்ட்ஸ் இன் SQL, டைப்ஸ் ஆஃப் விசுவலைசேஷன் இன் மேட்ப்ளாட்லிப் வெரி இம்பார்ட்டன்ட், லிஸ்ட் இன் பைத்தானு, பர்பஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்டரு, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த 3 மார்க் பாருங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். இட் இஸ் ஆல்சோ 5 மார்க் கொஸ்டின். நான் சொல்லி இந்த டாப் 28 5 மார்க்கில் இது கேட்டிருக்காங்க. பட் இங்கே 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து சின்டாக்ஸ் ஆஃப் வில் லூப்போட சின்டாக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. வைல் லூப்பு. அதுக்கடுத்து பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் டிஃபைனிங் ஃபங்க்ஷன். அடுத்தது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. 5 மார்க் பாருங்கள் LEGB ரூல் நம்ம சொல்லியிருந்தோம், அப்படியே கேட்டிருக்காங்க. பபிள் ஷாட் அல்காரிதம் நம்ம சொன்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் இன் பைத்தான், டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் நான் சொல்லியிருந்தேன், அதுவும் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் இன் பைத்தான், இதுவும் சொல்லியிருந்தேன், கேட்டிருக்காங்க. அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஆஃப் SQL, இதுவும் சொல்லியிருந்தேன், கேட்டிருக்காங்க. அடுத்தது அந்த அவுட்புட்டு ஃபைன் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் கொடுத்து அவுட்புட் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. இல்லை ப்ரோக்ராம் கொடுத்து அதில் உள்ள எரர்ஸ் வந்து ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. இல்லாட்டி ஒரு அவுட்புட்டை கொடுத்துட்டு அதுக்கான ப்ரோக்ராம் ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துங்க, அவுட்புட் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ரோக்ராம். அடுத்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் DBMS சொல்லியிருந்தேன், கேட்டிருக்காங்க. அதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான். அடுத்தது பாருங்கள் எக்ஸல் ஃபைல் அண்ட் CSV ஃபைலுக்கான டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லியிருந்தேன். சின்டாக்ஸ் ஃபார் கெட் டு OPT இதுவும் சொல்லியிருந்தேன், அதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம சொன்னது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாட்டி அந்த வீடியோ பாருங்கள். 12th ஸ்டாண்டர்டுக்கு வெறும் 28 கொஸ்டின், அதுலேயும் குறிப்பிட்டு ஒரு 13 5 மார்க் சொல்லியிருப்பேன். அதை மட்டுமாவது நல்லா படிச்சுக்கோங்க. அந்த வீடியோ லிங்க் வேணும்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் 11th சேம் உங்களுக்கும் அதே தான். புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க. 13லேருந்து 14 கொஸ்டின் புக் பேக் தான் வரும். அடுத்து 2 மார்க் பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. இது டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சோர்ஸ் இஸ் யூஸ் எரேஸ் கண்ட்ரோல் எப்ரோம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டு, ரெஃபரன்ஸ் வேரியபிள் கேட்டிருக்காங்க, அதோட யூஸ் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாய்டு டேட்டா டைப்பு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்டரு, ஹார்வெஸ்டிங், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அதுக்கான அவுட்புட் வந்து கேட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்கு பாருங்கள் ஃபண்டமெண்டல் கேட்ஸு, நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கான வேஸ், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமு, ஹெட்டர் ஃபைலு, எப்படி யூசஸ் ஆஃப் ஹெட்டர் ஃபைலு, சின்டாக்ஸ் அண்ட் பர்பஸ் ஆஃப் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸும் பர்ஃபார்ம்ஸும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டர்ம் அண்ட் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. மாடுலரைசேஷன், சாஃப்ட்வேர் ரிஃபர்ஸ், ஓவர் ரைடிங்கான மீனிங் என்ன, என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் அது கேட்டிருக்காங்க. 5 மார்க் பாருங்கள் நம்ம சொன்னது ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போ காலையில் கரெக்டாக ஒரு மதியான வீடியோ போட்டேன். 24 5 மார்க் 11th இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தேன். அதுலேருந்து தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 5 மார்க் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ லிங்க். ஓகே. அப்புறம் பைனரி அடிஷன், பைனரி சப்ட்ராக்ஷன் பார்க்க சொல்லியிருந்தேன், அதுவும் கேட்டிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அதுவும் சொல்லியிருந்தேன், வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் சிஸ்டமும் சொல்லியிருந்தேன், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸரும் சொல்லியிருந்தேன், கண்ட்ரோல் லூப், என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அதுவும் சொல்லியிருந்தேன், அட்வான்டேஜஸ் ஆஃப் லூப்ஸும் சொல்லியிருந்தேன், ரூல்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஓவர் ரைடிங் ரூல்ஸும் சொல்லியிருந்தேன், ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்லியிருந்தேன். இங்கே ரூல்ஸ் கேட்டிருக்காங்க.
ஸோ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லியிருந்தேன், அதுவும் கேட்டிருக்காங்க. சேம் அவுட்புட், ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அவுட்புட் கேட்பாங்க, இல்லை எரர் ஃபைன் பண்ண சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து அவுட்புட் வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. ஸோ திஸ் இஸ் த 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இது நல்லா படிச்சுட்டு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஹாஃப்லி எக்ஸாமினேஷன் ஐ வில் அப்லோட் த பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.